இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்துமதி அப்படிங்கிற ஒரு ஜோதிட ஆராய்ச்சி மாணவி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ராஜயோகம் என்பது சரி, அரச யோகம் சொல்றேன். நீங்களும் நிறைய நிகழ்ச்சியில சொல்லிட்டே இருக்கீங்க, பௌர்ணமியில பிறந்தா அவர்களுக்கு அரச யோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ராஜயோகம் என்பது சரி, அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த கேள்வியை கேட்ட நேயரே ஒரு ஜோதிடவியல் ஆராய்ச்சி மாணவி என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுவே நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்லணும்னா, விபரீத ராஜயோகம் என்று ஜோதிடவியலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றா இல்லையா, 6, 8, 12 ஆகிய பாவகங்களை தொடர்புபடுத்தி சொல்வதுதான் இந்த விபரீத ராஜயோகம் என்பது. முதல்ல மறைவு ஸ்தானம்னு சொன்னா எந்த ஒரு பாவமோ அல்லது கிரகமோ மறையாது. மறைவு ஸ்தானம் சொன்னா மறைத்து பலன்களை சொல்ல வேண்டிய ஸ்தானங்களாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம்னு சொன்னா அது க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறான். எதிரிகளால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியால் பிரச்சனைன்னு சொல்லப்படக்கூடியது 6ஆம் இடம் என்பது. 8ஆம் பாவம் சொன்னா அது நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் இடைஞ்சல்களையும் தரக்கூடிய ஒரு பாவமாகவும் விரயஸ்தானமாகவும் அது பார்க்கப்படுகிறது. இது போக ஆயுள் ஸ்தானம் என்றும் சொல்கிறார்கள். அதே மாதிரி 12ஆம் பாவம் என்பது கடுமையான அலைச்சலை தரக்கூடிய பாவமாகவும் செலவுகளை தரக்கூடிய பாவமாகவும் அமைந்திருப்பதால் இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். இந்த விபரீத ராஜயோகத்தினை பெற்றோர்களுடைய ஜாதகங்களிலே இந்த 6ஆம் பாவத்திற்கு அதிபதியும் 8ஆம் பாவத்திற்கு அதிபதியும் 12ஆம் பாவத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலையினை பார்க்க முடியும். அது கூட குறிப்பாக இந்த 6, 8, 12 அதிபதிகள் 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தாலும் கூட இது போன்ற அந்த விபரீத ராஜயோகம் என்பது மிக சிறப்பாகவே செயல்படும். இதனால என்ன சார் பலன் கிடைக்கும்னு சொன்னா, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் என்பது அவர்களுக்கு அடிக்கும். அதிர்ஷ்டம்னு சொன்னா பணத்துல மட்டுமல்ல, அது பதவியாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். எதிர்பாராத நிலையிலே அவர்களை திடீரென்று புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த அம்சம்தான் விபரீத ராஜயோகம் என்பது. ஒரு சில பேருடைய ஜாதகங்கள்ல பார்த்தோம்னா, அந்த கிடைத்த விபரீத ராஜயோகத்தினை அந்த காலத்திற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட 5-6 வருஷம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அதல பாதாளத்திற்கு சென்று விட்டு இருப்பார்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அதனை ஸ்திரப்படுத்தி கொள்ள இயலாத நிலையிலும் ஒரு சில பேர் இருப்பார். ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, அந்த கிடைத்தற்கரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அப்படியே தங்களுடைய அந்த நீதி நேர்மையின் காரணமாக அந்த புகழை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இதற்கு உதாரணத்திற்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னா, இவர் யாருன்னு நான் அப்புறமா கடைசியா சொல்றேன். இவர் ஒரு தனுர் லக்னத்திலே பிறந்தவர், தனுஷு லக்னத்திலே பிறந்தவர். இவருடைய அந்த லக்னத்திலேயே, ஜென்ம லக்னத்திலேயே, தனுர் லக்னத்திலேயே சனி என்பவர் அமர்ந்திருப்பார். அந்த லக்னத்திலேயே சனி அமர்ந்திருப்பதன் காரணமாக இவர் மிகவும் பொறுமைசாலியாகவும் நிதானத்தை கடைபிடிப்பவராகவுமே வாழ்ந்திருக்கிறார். இதுபோக லக்னாதிபதி குருவானவர் 9ஆம் பாவகத்திலே கேத்துவோடு இணைவு பெற்றிருப்பார். 9ஆம் பாவகம் என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிப்பிடக்கூடிய ஸ்தானம். இது போக தர்மஸ்தானம் சொல்லுவா தெரியுமா, அந்த நீதி நேர்மை நாணயத்தை கடைபிடிக்கக்கூடிய தர்மவானாகவும் இருந்திருக்கிறார். கூட கேத்துங்கிறது லக்னாதிபதியோட இணைஞ்சிட்டதுனால இவருக்கு பெரிய ஆசைகள் தேவைகள் என்பதெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. இது போக 9ல கேத்துன்னு சொன்னாலே 3லே ராகு என்பவர் உண்டு. 3லே ராகு என்பது இருக்கும் பொழுது தைரியம் என்பதெல்லாம் அவரிடத்திலே நிறைந்திருக்கிறது. இது போக தன் முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய அம்சம் என்பதும் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. இது போக பார்த்தோம்னா 10லே சூரியன் புதனுடைய இணைவு, 10ஆம் பாவகம் அதாவது கன்னியிலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் பொழுது உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அம்சம். உயர் பதவின்னு சொன்னா ஏதோ ஒரு அரசு துறையிலே தன்னுடைய நிபுணத்துவத்தின் காரணமாக, தன்னுடைய சிறப்பம்சத்தின் காரணமாக, தான் கணக்கிடக்கூடிய அந்த திறமையின் காரணமாக உயர் பதவியினை வகிக்கக்கூடிய அம்சம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா 8ஆம் பாவகத்திலே, அதாவது கடகத்திலே, இவர் தனுர் லக்னத்துல பிறந்தவர் வரும் பொழுது 8ஆம் பாவகம் என்பது கடகமாக வந்து விடுகிறது. அந்த கடக ராசியில பார்த்தோம்னா
சந்திரனானவர் ஆட்சி பலத்துடனும் செவ்வாயானவர் நீச்ச பலத்துடனும் சுக்கிரனானவரும் இணைந்திருப்பார்கள். அதாவது தனுர் லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன், 8ஆம் பாவத்துக்கு அதிபதி சந்திரன், 12ஆம் பாவத்திற்கு அதிபதி செவ்வாயானவர் இணைந்திருப்பதால், இந்த மூவரும் இணைந்து 8லேயே அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் என்பது இவருக்கு கிடைத்து, திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக எதிர்பாராத சூழலிலே இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமராகவே ஆகியிருப்பார். தேர்தலையே சந்திக்காமல், அதாவது பொதுமக்களோடு இணைந்து, அதாவது மக்களை சந்தித்து அந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்காமல் மேல் சபை MP அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு 10 ஆண்டுகள் நம்மை ஆட்சி புரிந்தார் அல்லவா, அந்த மன்மோகன் சிங் அவர்களினுடைய ஜாதகத்திலேதான் இது போன்ற அம்சமானது நிறைந்திருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் கிடைத்தாலும் கூட, நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த விபரீத ராஜயோகம் கிடைத்து கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த புகழ்ல இருப்பார். அதுக்கப்புறம் அவர்கள் அதல பாதாளத்திற்கு சென்று விடுவார்கள்னு சொன்னா, அங்கே அவர்களுடைய லக்னாதிபதி வீக்கா இருந்திருக்கும், அல்லது அவருடைய ஆசை பேராசை என்பது அவர்களை அழிவிற்கு கொண்டு சென்றிருக்கும். ஆனால் இந்த மனிதரை பொறுத்தவரை இவர் லக்னாதிபதி குருவாக இருந்து, அந்த குருவானவர் 9லே கேத்துவோடு இணைந்திருந்து, இவர் நீதி நேர்மை நாணயத்தை கடைபிடித்ததோடு லக்னத்திலே சனி என்கின்ற கிரகம் அமர்ந்து இவருக்கு பொறுமையையும் நிதானத்தையும் தந்ததால், இவர் விபரீத ராஜயோகத்தின் மூலமாக 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தாலும் இன்னமும் அதே புகழோடு, நல்ல அறிவாளி அப்படிங்கிற ஒரு புகழோடவே இருந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இதுதான் அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய அமைப்பு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.